என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 60:22. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். செபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீங்க வார்த்தை தந்திருக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமா அந்த நாளில் எங்களோடு பேசுகிற நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ண போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். பெரிய மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இது தீவிரமாய் நடப்பிப்பேன். அந்த ஏற்ற காலம் இந்த நாள். ஆமென். உனக்கான நாள் இதுவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னவனுக்குள்ள எந்த வச்சிருக்கிறாரு? 1000 வச்சிருக்கிறார். சின்னவன் என்னைக்கு 1000 ஆக முடியாது. சிறியவன் பலத்த ஜாதியாக முடியாது. ஆனா தெய்வம் சின்னவனுக்குள்ள 1000 வச்சுட்டாரு, சிறியவனுக்குள்ள பலத்த ஜாதி வச்சுட்டாரு. நீ சின்னவன் தான். ஆமென். நீ சின்னவள் தான். ஆமென். உனக்குள்ள 1000 இருக்கு. உனக்குள்ள ஒரு பலத்த ஜாதி இருக்கு. அது உனக்கு தெரியல. அது உனக்கு தெரியல. அதுக்குத்தான் கர்த்தர் அவனை 1000 ஆமென், அவனை பலத்த ஜாதிமாக்கும்படி ஆமென் ஒரு அபிஷேக தைலத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் புரியும்படி சொல்றேன். இன்னும் ஆலமரம் பெரிய மரம். பெரிய மரம். ஆலமரம் என்னது? பெரிய மரம். பெரிய மரம். சில ஊர்ல இப்பனுக்கு 4 பேர் சேர்ந்தாலும் சேர்த்து பிடிக்க முடியாது. ஓகே தானா? உண்மைதானா? ஆமா, உண்மை. அது இருக்க இன்னும் என்னாகும்? பெருசாகிட்டே இருக்கும் ஆலமரம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற விதை எவ்வளவு பெருசு? சின்ன, ரொம்ப சின்னது. ஆலமரம் பெருசு, ஆனா அதுக்குள்ள விதை ரொம்ப சின்னது. ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகே, சரிதானா? அப்ப நீ ஆலமரம் போல அப்படி படர்ந்து பெருசாக போற. ஆமென். அதுக்குள்ள விதைய உனக்கு வச்சிருக்கிறாரு. ஆமென். இந்த விதை பாக்கெட்லயோ அல்லனா டப்பாக்குலயோ இருக்குமானால் விதை பத்திரமா இருக்கும். விதையாத்தான் இருக்கும். ஆமா. ஏன்டா என்ன இருக்கு? விதை இருக்கு. விதை இருக்கு. நல்லது, தவறல்ல. ஆனா விதை விழ வேண்டிய நிலத்துல விழணும். ஆமா, புரியுதா நான் சொல்றது? விதை டப்பாக்குள்ள இருக்க தட்டியும் விதையாத்தான் இருக்கும். ஆனா பாக்கெட்டுக்குள்ள இருக்க தட்டியும் விதையாத்தான் இருக்கும். ஆனா ஒரு நிலத்துல விழுந்துட்டுனா அது முளைத்து, அது விதைக்கப்பட்ட விதை புதஞ்சு கிடக்கு. எஸ், விதைக்கப்பட்ட விதை மறைஞ்சு கிடக்கு. எஸ், இதுவரை நீங்க யாருங்கிறதே தெரியல. உங்களுக்கே தெரியல. எஸ், உங்களுக்கே தெரியல.
ஆனா அந்த விதைய உண்டு பண்ணுன தெய்வத்துக்கு தெரியும் இது என்ன விதை. ஆலமரத்து விதை. ஆலமரத்து விதை. இது வளர்ந்து பெருசாகி இடம் பெருசா நினைச்ச போகுது, இது படர போகுது. அதனால விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சிட்டார். எஸ் எஸ். விதைச்சது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஏற்கனவே எங்கேயோ மறைஞ்சுதான் கிடந்தேன், இப்பமோ மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்குறேன், மறைஞ்சு கிடக்கேன், யாருக்கும் தெரியாம. இந்த விதை டப்பாக்குள்ள இருந்தேன், பாக்கெட்டுக்குள்ள இருந்தேன். சில டப்பாவை திறந்து வச்சிருந்தாங்க, சில பாக்கெட்டா மூடி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் மூச்சாது விட்டேன். என்னது? மூச்சாது விட்டேன். கொஞ்சம் மூச்சாது விட்டேன். ஆனா இப்ப எங்க தூக்கி போட்டாங்க? மண்ணுக்குள்ள தூக்கி போட்டாங்கயா. இப்ப என்னால என்ன செய்ய முடியல? மூச்சு விட முடியல. இந்த இயேசுன்னு வந்தேன், இப்போ என் வாழ்க்கையில என்ன செய்ய முடியல? மூச்சு விட முடியல. பிரச்சனை பெருசாயிட்டியா, போராட்டம் பெருசாயிட்டியா அப்படின்னு விதை பரிதபிக்குது. ஆனாலும் விதை சொல்லுது, என்ன டப்பாக்குள்ள இருந்தேன், என்ன பாக்கெட்டுக்குள்ள இருந்தேன், என்ன தூக்கி ஒருத்தர் விதைச்சிட்டாரு நிலத்துல. ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு திட்டம் இல்லாம. எங்க போடல, என்னைய இந்த நிலத்துல போடல. உண்மைதான், என்னால மூச்சு விட முடியல, உண்மைதான். ஆனாலும் நான் இன்னும் சாகல. ஆமென். இந்த தெய்வம் என்ன சாக விடல. ஆமென். எத்தனையோ பேர் என்ன அழிச்சிடலான்னு பார்த்தோம், ஆனா அழிக்க முடியல. ஒரு நோக்கத்தோடு இந்த நாள்ல இதுல விதைச்சிருக்கிறாரு. நான் புதஞ்சு கிடக்க, நான் மறைஞ்சு கிடக்க, என்னால மூச்சு விட முடியல. ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆவியானவர் உன்னை குறிச்சுதான் பேசுறாரு, என்னால மூச்சு விட முடியல, என்னால நிம்மதியா இருக்க முடியல. விதைச்சிட்டவரு உன்னை கைவிட்டுறாருன்னு நினைக்காத. விதைச்சவரு அல்ல, நான் மறைஞ்சு கிடக்க முடியும் மண்ணில. உன்னை விதைச்சவரு உன்னை மறந்துட்டார் அல்ல. விதைச்சிட்டு அவருடைய நினைவெல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம் விதைய பற்றியே, உன்னை பற்றியே இருக்கு. விதைச்சிருக்கேன், தரிசனத்தை விதைச்சிருக்கேன், ஆழம்ங்கிற விதைய விதைச்சிருக்கேன். இந்த விதை முளைக்கணும்னா இதுக்கு தேவையான தண்ணீரை நான் கொடுக்கணும். அதுதான் இந்த அபிஷேக தைலம், இந்த அபிஷேக தைலத்தை இப்ப புதஞ்சு கிடக்க, மறைஞ்சிருக்கிற மண்ணுக்குள்ள இருக்கிற விதைக்கு தெய்வமாகிய இயேசு விதைச்சவரு தண்ணீரை ஊற்றுறாரு. அபிஷேகம் என்கிற தண்ணீரை ஊற்றுறாரு. இந்த மண்ணு நனையுது, மண்ணுக்குள்ள இருக்கிற விதையும் சேர்ந்து நனையுது. இப்போ ஒரு ஈரப்பதம் வந்த உடனே விதைக்கு ஒரு குளிர்ச்சி வந்த உடனே ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு சந்தோஷம் வருது உள்ள, ஒரு மகிழ்ச்சி வருது உள்ள. சின்ன விதை
ஓ சின்ன வதக்கில் ஒரு மகிழ்ச்சி, ஓ glory. சின்ன வதக்கில் ஒரு சந்தோஷம். Yes. இதுவரை மூச்சு விட முடியல, ஆனா இப்போ என் தாகம் தீர்க்கப்படுது, ஏக்கம் தீர்க்கப்படுது. ஒரு தண்ணீர் எனக்குள்ள வருது, ஒரு அபிஷேகம் மேல வருது. என்ன நினைச்சிட்டு நினைச்சதுனால எனக்குள்ள உயிர் வருது, எனக்குள்ள உயிர் வருது, எனக்குள்ள உயிர் வருது. Yes. மறைஞ்சு கிடந்த விதைக்கு இப்ப உயிர் வருது. Jesus. இந்த உயிர் எதனால வருது? Jesus. விதைச்ச தெய்வம், Jesus. உன்னை படைச்ச தெய்வம், Yes. இந்த பூமியில உன்னை உருவாக்கின தெய்வம் உனக்கு தேவையான தண்ணீரை ஊற்றுகிறார். தண்ணீரை ஊற்றுகிறார். இந்த தண்ணீரை ஊற்றுகிறதால உள்ள இருக்கிற ஜீவன் உயிர் கொள்ளுது, உயிர் கொள்ளுது, உயிர் கொள்ளுது, உயிர் கொள்ளுது. Yes. உயிர் கொள்ளுது. ஒரு நேரம் மூச்சு விட முடியலதா, நிம்மதியா இருக்க முடியலதா, ஆனா இப்போ தேவையான தண்ணீர் வந்ததுனால உயிர் கொண்டு அப்படி முளைச்சு மூடி இருந்த மண்ணை அப்படி பொத்துக்கிட்டு வருது. பொத்துக்கிட்டு. நீ யார் தெரியுமா? ஒரு பெரிய ஆலமரம். சின்ன விதைதா, சின்ன விதைதா. உன்னை அடக்கி வைக்க முடியாது, உன்னை மூடி வைக்க முடியாது, உன்னை மறைச்சு வைக்க முடியாது. முடி இருக்கிற மண்ணை, முடி இருக்கிற மண்ணை தள்ளிக்கிட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார். இதுவரை அடைச்சு வச்சிருந்தால, இதுவரை கட்டி வச்சிருந்தால, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மறைவிட இன்னைக்கு மண்ணை பொழக்குது. சொன்னா மறைக்க முடியாது, ஒளிச்சு வைக்க முடியாது. ஜீவன் உள்ள வருது, ஜீவன் உள்ள வருது. இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன் உள்ள வருது, உள்ள வருது, உள்ள வருது, உள்ள வருது. இப்போது இயேசு தான் ஜீவன், ஜீவன், ஜீவன் வருது, உள்ள வருது, உள்ள. உனக்குள்ள உயிர் கொள்ள முடியும். ஒரு அபிஷேக தைலம், ஒரு எண்ணெய் ஆகிய அபிஷேகம், ஒரு தண்ணீர் ஆகிய ஜீவ ஊற்று இப்போது ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. நீ யாரு தெரியுமா? நீ யாரு தெரியுமா? 1000, நீ 10000, நீ 10000. ஷாகாராமா காபாலாசியா. எஸ். கட்டுகள், சில கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பிசாசு கட்டி விருந்த சில கட்டுகள், மறைச்சு வச்சிருந்த சில மண்ணுகள் இப்போது மூடி இருந்த மண்ணு, பிசாசு வச்சிருந்த அடைப்பு இப்போது இயேசு கிறிஸ்து திறக்கிறார். இயேசு கிறிஸ்து திறக்கிறார். இப்போது விடுதலை உனக்கு, இப்போது ஒரு விடுதலை. உயிர் கொள்ளுது, உயிர் கொள்ளுது, உயிர் கொள்ளுது. எஸ். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். நீ யார் தெரியுமா? பெரிய ஆலமரம். நீ பெரிய ஆலமரம். அநேகர் அண்ணாந்து பார்க்க முடியாத பெரிய விருட்சம், பெரிய விருட்சம். எஸ். தாவீது சின்னவன் தான், பிசாசு மறைச்சு வச்சிட்டான் வனாந்தரத்துல. இப்ப கர்த்தர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, ஈசாயின் புத்திரரில் ஒருவனை தெரிந்துகிட்டேன், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஆமென். சாமுவேல் தைல கொம்போடு வராரு. உன் கொம்ப தைலத்தான நிரப்பி கொண்டு வா. பெத்லெஹேமுக்கு வா. இன்னைக்கு தெய்வம் வந்து பெத்லெஹேமாகிய சபை வீட்டுல எழுதி இருக்கிறார். தைல கொம்போடு இறங்கி வந்திருக்கிறார். தைல கொம்போடு இறங்கி வந்திருக்கிறார். தைல கொம்போடு இறங்கி வந்திருக்கிறார். ஈசாயின் பிள்ளைகள் 8 பேர். 8வது அந்த தாவீது.
இந்த தாவீது தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேற்கும்படி தகப்பன் அனுப்பி விட்டார். தெய்வம் அனுப்புறாரு கொம்பு தைலத்தோட. பிசாசு பாக்குறான், நீ கொம்பு தைலத்தோட வர, உன்னை மூடிலாம் வச்சிருக்கான், ஒருத்தனை கட்டில வச்சிருக்கான் வனாந்தரத்துல, யாரும் பார்க்க முடியாத அளவுல. இங்க இருக்கான் 7 பேரு, 7 பேரை யாரையாவது அபிஷேகம் பண்ணு போ அப்படின்னு பிசாசின் எண்ணம், பிசாசின் திட்டம். எங்க வச்சிருக்கிறேன்? வனாந்தரத்துல, மறைவிடத்துல, யாரும் காண முடியாத இடத்துல வச்சிருக்கிறேன். தெய்வம் சொல்லுவாரு, நீ மறைச்சா வச்சிருக்க, மண்ணுக்குள்ள புதைச்சா வச்சிருக்க, நான் வாரண்டா எல்லைக்கு. நான் எல்லைக்கு வரும்போது உயிர் கொண்டு மறைஞ்சிருக்கிற புதைஞ்சிருக்கிற அந்த விதை வெளியே வரும், வெளியே வரும். இப்போ சாமுவேல் வராரு, எலியா போய் பார்த்து, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும் அப்படின்னா, டேய் நில்லு, இவன் இல்லடா, இவன் இல்ல. இப்படி ஒவ்வொருவராய் வருகிறார்கள். 7 பேர் வருகிறார்கள். 7 பேர் வந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த 7 பேரும் இல்லடா. தாவீது கேட்கிறாரு. இப்போ அந்த பகுதியை வாசிக்கலாமா? ஜீசஸ் நேம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கலாமா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். போதும். என்ன சொல்றாரு ஈசாய்? இன்னும் எல்லாருக்கும் இளையவன். அப்படின்னா சின்னவன். எல்லாருக்கும் சின்னவன் ஒருத்தன் இருக்கான். ஆமென். அவெல்லாம் ஆடு மேய்க்கதான் லாய்க்கு. அவன் அங்க கொண்டு நிப்பாட்டுறதுக்கு அவனுக்கு உள்ள தகுதி எதுவும் இல்ல. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் அழைச்சிட்டு வா, அழைச்சிட்டு வரு மட்டும் நான் உன்னோட பந்து இருந்து என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இப்ப வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். நான் சொல்றேன், யாரோ ஒருவர் உங்களை அழைச்சாங்கல்ல, இன்னைக்கு வாங்குங்க, ஆராதனைக்கு வாங்க, இன்னைக்கு அழைச்சாங்கல்ல. இது யாரோ அழைக்கல, அவர் கொடுத்த அழைப்பு, அவர் கொடுத்த அழைப்பு, இயேசு கொடுத்த அழைப்பு. நீ வந்திருக்கிற, நீ வரல, அவர் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். வாசிக்கலாமா? ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. போதும், உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதுனால கர்த்தர் சொல்றார், இவன்தான், இவள்தான், இவன்தான், இவள்தான், இவன்தான், இவள்தான், இவள்தான், நான் அபிஷேகம் பண்ணுகிறவன், இவன்தான், இவள்தான், இவன்தான். பிசாசே, நீ மண்ணை போட்டு முடியா வச்சிருக்க, மறைச்சா வச்சிருக்க, அழிஞ்சு போறன்னு நான் வச்ச. உனக்கு விரோதமான மந்திர கட்டுகள், பிலிஸ்தீனிய கட்டுகள், நீ அழிஞ்சு போக முடியாத வச்சான். இன்னைக்கு கர்த்தர் வெளியே கொண்டு வராரு, வெளியே கொண்டு வராரு. உனக்கு விரோதமான சில மந்திர கட்டுகள், பிலிஸ்தீனிய கட்டுகளை இன்னைக்கு வெளியே பிடிங்கி கொண்டு வராரு. கர்த்தர் நீங்க சொல்றாரு, இன்னைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் தாவீதுகள். இவர்கள் தான், இவர்கள் தான், இவர்கள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு. இவர்கள் தான்.
Siala kabushala katna re siadno. நீ சின்னவன் தாயா, நீ சின்னவன் தான். ஆனா உனக்கு கொடுத்த அழைப்பு பெருசு. உன்னை அழைச்சவர் பெரியவர். இன்னைக்கு வந்திருக்கிறல்ல, உன்னை அழைச்சவர் பெரியவர். உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருக்கு. Yes. நீ யாரு தெரியுமா? பெரிய விருட்சமாகி ஆளுமை. Amen. விருட்சம்னு சொன்னா நம்முடைய பகுதியில அதான் பெருசு. Jesus. அதனால தான் அதை சொல்றேன். Jesus. விதை எவ்வளவு சின்னது. விதை சிறுசு, ஆனா விருட்சம் மரம் பெருசு. நீ சின்னவன் தான், Yes. நீ சின்னவன் தான். Yes. ஆனா நீ பெருசாக போற, பெரிய ஆளாக போற. அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை ஏன் தேவனாய கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். ஆரா காமா சேக்கல் மனா. வனாந்தரத்துல மறைஞ்சு கிடஞ்ச அவனுக்குள்ள ஜீவனை புதுப்பிக்கும்படி, ஜீவனை கொடுத்து உயிர் கொடுத்து அவனை எழுப்பும்படி ஒரு கொம்பு தைலமாகி அபிஷேகம் அவனை உயிர்கொள்ள செய்தது போல இன்னைக்கு பிசாசு மறைச்சு வச்சிருந்தால, உன்னை கட்டி வைத்திருந்தால, அந்த கட்டுகளில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி ஒரு அபிஷேக தைலம் வந்திருக்கிறது. எஸ் அநேகனுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஆவி எனக்கு சொல்றாரு. என்ன தெரியுமா? பிசாசு என்னை மறைச்சா வச்சிருக்க, என்னை கட்டியா வச்சிருக்க. நீ கட்டி வச்சாலும் சரி, மறைச்சு வச்சாலும் சரி, வெட்டி போட்டாலும் சரி, இயேசு கிட்ட நான் போயிட்டேன். இயேசுவை வாழ வைக்கிறவன், இயேசுவை உயிர் தருகிறவன், இயேசுவை வாழ வைப்பான். சொல்லட்டுமா? வெட்டினாலும் சரி, கட்டினாலும் சரி, நிமிர்ந்துதான் நிற்பேன், மடிந்து போக மாட்டேன். யோசேப்பு, உன்னை வெட்டிடுவேன், உன்னை கட்டிடுவேன். யோசேப்பு சொல்லுவா, என்னை வெட்டினாலும் சரி கட்டினாலும் சரி, என் கதிர் கட்டு நிமிர்ந்து தான் நிற்கும், நிமிர்ந்து தான் நிற்கும், நீ கட்டு, நீ வெட்டு, ஆனா நிமிர்ந்து நிற்ப. காரணம், எனக்கு ஒருத்தன் தரிசனத்தை கொடுத்தவர் இருக்கிறார். மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை கத்தர் வச்சிருக்கிறார். யோசேப்பை, உன்னை வெட்டிடுவேன் பார்க்கலாமா, உன்னை கட்டிடுவேன் பார்க்கலாமா? யோசேப்பு சொல்லுவான், நீ வெட்டினாலும் சரி கட்டினாலும் சரி, நான் விழுந்து கிடக்கிறவன் அல்ல, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவன். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? Jesus. எஸ், சங்கீத புஸ்தகம் Jesus. 20ஆம் அதிகாரம். ஜீசஸ் நேம். 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அனைவருக்கும் அந்த வைராக்கியம் வந்துட்டு, என்ன பிரச்சனை வந்தானையா, எந்த வேதனை வந்தானையா, இந்த இயேசுட்ட போயிட்டேன், இயேசு என்ன பிடிச்சிருக்கிறாரு, இயேசு என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரு, இயேசு என் மேல அவருடைய எண்ணெய வார்த்து இருக்கிறாரு, இன்னைக்கு வேற வார்க்க போறாரு. அதனால நீ வெட்டினாலும் சரி கட்டினாலும் சரி, குழியில தூக்கி போட்டாலும் சரி, படுகுழியில போட்டாலும் சரி, அவன் பலகமான வகை சொல்லு என் மேல போட்டாலும் சரி, எழும்புவே 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 எழும்புவே, கழுகு போல
எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், 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 கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். என்ன வந்தாலும் சரி, நீ வெட்டினாலும் சரி, நீ சரி, கட்டுனாலும் சரி, புதைச்சாலும் சரி, நீ புதைச்சாலும் சரி, எனக்காய் ஒருவர் வந்திருக்கிறாரு. அவர் என் மேல் இயேசு, இயேசு, தண்ணீராகிய நீருற்ற இயேசு, அபிஷேகமாகிய எண்ணெய் இயேசு, வார்க்கும் போது இயேசு, எனக்குள்ள உயிர் வந்துரும். இயேசு, நான் நிமிர்ந்து நிற்பேன், இயேசு, நான் வாழ்வேன், இயேசு, அந்த கட்டு அறுந்து விழும். இயேசு. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, Thank you, Jesus. Jesus. தாவீது சின்னவன் தாங்க, Amen. எல்லாருக்கும் சின்னவன் தான். அவனுக்காகவே Yes, கர்த்தர் yes, ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த yes. கொம்பு தைலம் Glory. இன்னைக்கு இங்க வந்திருக்குது. Yes. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியம் சொல்றார், அன்னைக்கு சாமுவேல்ட்ட சொன்னாரு, இவன் தான், Yes, இவன் தான். yes. என்ன சொன்னாரு? இவன் தான். இவன் தான். Yes, அடையாளம் காமிச்சு கொடுத்தாரு, இவன் தான். yes, இன்னைக்கு ஆவியம் சொல்றாரு, இவர்கள் தான், yes, இவர்கள் தான், yes, இவர்கள் தான், Yes. இவர்கள் தான், இவர்கள் தான், இவர்கள் தான். ஏன் நீதாயாது, நீதாயாது, Amen. நீதாயாது, நீ Amen. சின்னவன் தான், Amen. நீ சின்னவன் தான். Amen. ஆனா பெரியவருடைய அபிஷேகம் உன் மேல் இன்னைக்கு ஊற்றப்பட போகிறது. ஹalleluya. yes, பயப்படாத, yes. மூச்சு கூட விட மாட்டேங்கானே அப்படின்னு நினைக்கியா? இன்னைக்கு ஒரு எண்ணெயின் அபிஷேகம் மேல ஊற்றப்பட போகுது. ஊற்றப்படும் போது Glory. உன்னை அடைச்சு வச்சிருந்தால அடைப்பு உடைக்கப்படும். Jesus. நான் சொல்ல, ஒரு பெரிய கல்லை தூக்கி கூட வச்சாலும், பெரிய பாறாங்கல்லு தூக்கி வச்சாலும், இந்த சின்ன விதை முளைச்சி வரும்போது எதை தள்ளிரும்? Yes. பாறையை உடைச்சு தள்ளிரும். பாறை உடைச்சி எங்கடா நிக்கிற, என்ன வச்சு என்ன உள்ள வச்சு அடைச்சா பாக்குற, ஒரே தள்ளு. இன்னைக்கு அது சம்பவிக்க போகுது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில அது நடக்க போகுது. எழும்ப முடியாதபடி, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி, வளர முடியாதபடி காணப்பட்ட ஒரு பிசாசின் பாறை கல்லு இன்னைக்கு என்னை வார்க்க போகிறார். அது உருண்டு தள்ளப்பட போகிறது. பரிசுத்த ஆவியோட பேசுகிற சத்தம் இது. இது ஆவியோட சத்தம். இவர்கள் தான், இவர்கள் தான், விடாத விடாத, இவர்கள் தான், இவர்கள் தான். அபிஷேகம் பண்ணு. ஷாகாராமா காபாரா காத்தனாசியா லிகாராமாசே. எஸ், நீ பெரிய விருட்சமாக போற தேவனுடைய பிள்ளையே. நீ 10,000ங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ 10,000ங்களுக்கு ஆசீர்வாதம், நீ 10,000ங்களுக்கு ஆசீர்வாதம். அதற்காகவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஒரு எண்ணெயின் அபிஷேகம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். Yes. எஸ், ஷாகாராமாசே. Yes. Yes. கடனாக்கள் தேவ மனுஷன் சொன்னாப்ல, Yes. தாவீது சின்னவன். சாமுவேல் சொன்னாரு, உன் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. ஓகே, அப்படிதானே சொன்னாரு. நான் வரணும், அபிஷேகம் பண்ண போறேன், நான் விருந்துக்கு வர போறேன், எல்லாரையும் என்ன செய்ய, சுத்திகரி, பரிசுத்தப்படுத்து. எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டு வர்றான். ஆனா காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு கிடந்தவன் எப்படி வந்திருப்பான்? அழுக்கு ட்ரெஸ்ஸோட, கந்தையோட, அவன் இருந்த அதே நிலையில வந்திருக்கான். எஸ், இன்னைக்கு ஆவியே சொல்றாரு, என் பிள்ளைகள்
இருந்த அதே நிலையில வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில வந்து நெப்பி குளிச்சுட்டு வா, நீ பரிசுத்தம் அடைஞ்சிட்டு வா அப்படிலாம் அனுப்பல. ஆவியானவர் சொன்னாரு, இவன்தான் இவன்தான் இவர்கள்தான் இவர்கள்தான் இவர்கள்தான். நீ மறைஞ்சு கிடக்கணுமா? நல்ல உன்னை கட்டி வைக்க முடியாது, நீ அடைச்சு வைக்க முடியாது. எந்த சாத்தானுடைய கட்டும் இனி உன் மேல நிக்க முடியாது. காரணம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீதான். Jesus name. Yes. Yes. Jesus name. இயேசு கிறிஸ்துவ ஷாகாராமா. ஒரு கல்லறையில அடைச்சு வச்சுட்டாங்க. எஸ். இயேசு கிறிஸ்துவ. எஸ். ஆனா 3 நாளைக்கு மேல என்ன செய்யல? எஸ். பெரிய கல்ல புரட்டி வச்சு அதுக்கு முத்திரை போட்டாச்சு. மேன். இப்போ உள்ள இருக்குது யாரு? விதை. விதை. எஸ். இயேசுங்கிற விதை. விதை. விதைக்குள்ள ஜீவன் இருக்கு. அதை என்ன செய்ய முடியாது, எஸ், அடைச்சு வைக்க முடியாது. உனக்குள்ள இயேசுங்கிற விதை விழுந்துருச்சு. ஒண்ணு யாராலையும் கட்டி வைக்க முடியாது. ஜீசஸ் ஜீசஸ். இயேசு என்கிற விதை உனக்குள்ள விழுந்ததுனால ஒண்ணுமே கட்டி வைக்க முடியாது, உன்னை அடைச்சு வைக்க முடியாது, உன்னை புதைச்சு வைக்க முடியாது, உன்னை மறைச்சு வைக்க முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்துங்கிற விதை உனக்குள்ள இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஏழ்மையான குடும்பம். ஆனா தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய தெய்வம் ஏழ்மையா இருக்கிற இடத்துல தான் போய் தங்குவா. வசதி வாய்ப்பை பார்த்து போகிற தெய்வன் அல்ல. பெத்தானியாவுல மார்த்தாள், ஒரு மார்த்தாள், ஒரு மரியாள், ஒரு லாசரு, இவர்கள் இயேசுவாகிய விதைய ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய தூதுங்க, பிடிச்சுக்க. ஜீசஸ். இப்போ லாசருங்கிறவன் வியாதிப்பட்டுட்டான். இயேசு வீட்டுல இல்ல, ஊர்ல இல்ல, பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு. சொல்லி அனுப்புறாங்க, ஆள் சொல்லி அனுப்புறாங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். அந்த வார்த்தை கேட்டுட்டு தெய்வம் அங்கே உட்கார்ந்துச்சார். இயேசு மீண்டும் 2 நாள், மீண்டும் 2 நாள் உட்கார்ந்து. இவன் மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு இவனை. இப்போ 4 நாளுக்கு ஆனதுக்கு பிற்பாடு வருகிறார். வந்தா தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டு, இப்போ இந்த விதைய தெய்வம் முளைக்க பண்றார். அங்க சொன்னாரு, கல்ல என்னச்சீங்க புரட்டி தள்ளு. சில காரியத்தை நீ தான் புரட்டணும். அபிசுவாசத்தை நீ புரட்டி தள்ளு. ஆமா. உனக்குள்ள ஏதாவது அபிசுவாசம் இருக்கா? இந்த இயேசுவால முடியாது அப்படின்னு நினைக்கிறாளா? இதுதான் அபிசுவாசம். இந்த அபிசுவாசத்தை புரட்டி தள்ளு. அங்க போய் புரட்டி தள்ளதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, லாசருவே வெளியே வா, வெளியே வா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, விதை உள்ள இருக்குது, நான் விதைச்சிருக்கிற விதையே முளைச்சு வெளியே வா. எஸ் எஸ். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, மரித்த லாசரு உயிர் கொண்டு மீண்டும் வர்றான். எஸ், மீண்டும் வர்றான். சில கட்டுகளை கர்த்தர் அறுப்பாரு, ஆனா சில கட்டை நீ தான் அறுக்கணும். அவிசுவாசங்கிற கட்டை, அவிசுவாசம்ங்கிற கட்டை தான் சொல்றேன். நான் சொல்றேன், இப்போ உயிரோடு எழும்பி வாரான். Jesus, 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 glory, glory. அவிசுவாசங்கிறது உன்னை அபிஷேகம் செய்ய முடியாதபடி தடுத்துரும். அவிசுவாசம்னா என்ன, அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த இயேசுவை தேடி, விடுதலை தருகிற இயேசுவை தேடி சில இடங்களுக்கு
நான் போனேன், ஒன்றும் சம்பவிக்கலையே. இனிமே எங்க நடக்க போகுது? மனசை தளர விடுகிறது தான் அவிசுவாசம். இயேசுவால நம்பிக்கை இல்லாத நிலை. நம்பிக்கை இல்லாத நிலை. இயேசுவாலலாம் எங்கெல்லாம் போன ஒரு மாற்றம் இல்ல. எங்க நடக்க போகுது? இத புரட்டி தள்ளு. இத தூக்கி தூர போடு. எஸ், என் தெய்வத்தால முடியாதது ஒண்ணுமே இல்ல. என் இயேசுவால கூடாதது ஒண்ணுமே இல்ல. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்போ மரித்த லாசரு விதை அப்படியே வெளியே வருது. கட்டப்பட்ட நிலையில, சீலையில் சுத்தப்பட்ட நிலையில. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, கட்டவிழ்த்து விடுங்க, இவனை கட்டவிழ்த்து விடு. முக்கியமான சத்தியம் ஆவியானவர் சொல்ற வார்த்தை. அவன் தான் சுத்துனான், அவன் தான் கட்டுனான். இப்ப அவனே என்ன பண்ணிருக்கான்? அடக்கம் பண்ணிருக்கான். இப்ப அவன்கிட்ட தான் சொல்றாரு, என்ன செய்? கட்டவிழ்த்து. கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிருந்தானுங்க? கட்டவிழ்த்தாரு. கட்ட அவிழ்த்தானுங்க. கட்ட அவிழ்த்தா உயிருள்ள மனுஷனா இருக்கிறான். செத்தவனை இவன் தான் பொதிஞ்சான், இவன் தான் கட்டினான். ஆனா தெய்வம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால யாருக்கா தைரியம் வருமாங்க? எல்லாம் செஞ்சது அவன் தான். அவன்டே சொல்றாரு, அந்த கிராமத்தினவர், அந்த கிராமத்தின் ஜனம். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரியும், உன் சூழ்நிலை உனக்கு தெரியும். இப்போ உன்னை பார்த்தா சொல்றாரு, அந்த நம்பிக்கை இல்லாத நிலைய அழிச்சிரு, அவிழ்த்துரு. உனக்குள்ள உயிர் உண்டு. நீ விதைங்க. இயேசுவாகிய விதைய உள்ள வச்சிட்டாரு. நீ சாதாரண ஆள் அல்ல. மீண்டும் சொல்றாரு ஆவியானவர், இவர்கள் தான், இவர்கள் தான், இவர்கள் தான் அபிஷேகம் பண்ணு. நான் கேக்குறேன், அன்றைக்கு சாமுவேல் தாவீத அபிஷேகம் பண்ண உடனே, தாவீத அபிஷேகம் பண்ணின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தான்னு எழுதியிருக்கு. சிங்காசனத்துல அமர்ந்துட்டாரா? இல்ல. அபிஷேகம் வந்துட்டியா அப்படின்னு நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்துருச்சா? இல்ல, வரல. எழுத்தின்படி வரல, ஆனா உண்மையா ராஜாங்க அவன் மேல வந்துட்டு. ஆமென். திரும்பியும் அதே ஆடதான் போய் மேய்க்கிறான். உன்னை அபிஷேகம் பண்ண போறவோ திரும்பியும் அதே கிராமத்துக்கு தான் போற. அதே வீட்டுல தான் வாசம் பண்ண போற. நல்லா தனையா சொன்னாங்க. ஆமா, வசனத்தை தான் சொன்னோம், ஒன்னும் நடக்கல. உனக்குள்ள நடக்குது. உனக்குள்ள நடக்குது அது. ஆமென். அதே காரியத்துல இருக்கிற, ஆனா ஆவியானவர் தங்கி இருந்ததுனால முன்போல இவன் வாழ்க்கை இல்லை. எப்போதும் பாடுறான், எப்போதும் துதிக்கிறான். ஏன் நீ ஜோமுன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவன் எந்திரிச்சு ஜோம் பண்றான். எத்தனை எதிரிகள் எழுப்பினாலும் அவன் ஜெப வாழ்க்கை மாறல, அவன் பாடல் மாறல, அவன் ஆராதனை மாறல. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், உன் சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாடுறான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அவர் இனி புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் நடத்துகிறார். இப்படி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறான். அவர் என்னை தேற்றுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். என்ன அறிக்கை வருது? என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அபிஷேகம் இருக்கிறதுனால, ஆவியானவர் வந்து இறங்குனால, நம்பிக்கையின் வார்த்தை ஆமென். என் கூட இருக்கிறாரு, ஆமென். என் கூட இருக்கிறாரு, ஆமென். என் கூட இருக்கிறாரு, ஆமென். என்னோட பேசுறாரு, ஆமென். என்னோட உறவாடுறாரு, ஆமென். என் கைய பிடிச்சு நடத்துறாரு, என்னை தேத்துகிறார், ஆமென். என்னை ஆட்டுகிறார், என்னை தூக்குகிறார், இன்னும் என் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆமென். நிரம்பி வழிகிற பாத்திரமா மாத்துகிறார். Glory. ஹல்லேலூயா, Glory. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு தெரியல, எனக்கு சந்தோஷமா இருக்குது, எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது, அதனால சந்தோஷ கீதங்களை பாடுகிறேன். ஆராதனைக்கு பிறகு அந்த சம்பவம் நடக்க போகும். Yes, yes, yes. சிலருக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, Yes, yes, yes. அநேகருக்கு இந்த ஆராதனை பிறகு நடக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போறாரு. Yes. நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. நம்புறோம்பா, Amen. நம்புறோம்பா, Amen. நம்புறோம்பா. Amen. நான் தான்பா, Amen. அது நான் தான்பா, Amen. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் தான்பா, உம்மால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் நான் தான்பா, நான் தான்பா, நான் தான்பா. என் கூட இருக்கிறீங்கப்பா, என்னை தேத்துறீங்கப்பா, என்னை ஆற்றுறீங்கப்பா, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீங்கப்பா, என் பாத்திரம் நேரமே வழிய செய்றீங்க, என் பாத்திரம் நேரமே வழியுது, என் பாத்திரம் நேரமே வழியுது. Amen. Thank you Jesus. பரிசுத்த தெய்வம் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அப்பா அழைக்கிறாரு. அப்பா அழைச்சு, நீ போய் அண்ணனை போய் பார்த்துட்டு வா. அண்ணன்மார் எங்க இருக்கிறாங்க? ராணுவத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு கோலியாத் என்கிறவன் அவன் கெர்ச்சித்துக்கிட்டு இருக்கிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு வரட்டும். என்ன அவன் கொண்டுட்டாம்னா நாங்கெல்லாம் உமக்கு அடிமை, அவனை நான் கொண்டுட்டோம்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள். 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் 80 நேரம். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நிந்திச்சான். நிந்திச்சானா எப்படி நிந்திச்சிருப்பான்? என்னடா கத்தர் கத்தருங்கிறீங்க, கத்தர் ஒருத்தர் ஒரு ராஜாவை வேற உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வைத்தாரு சொல்றீங்க, உங்க கத்தருக்கு ஒருத்தனை எழுப்ப முடியலையா என்ன கொல்லதற்கு, என்னோட சண்டையிடுவதற்கு, என்னோடு எதிர்த்து சண்டையிடுவதற்கு உங்க கத்தரால ஒருத்தனை எழுப்ப முடியலையா? இங்க பாரு, நான் எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு வெயிட்டு, எவ்வளவு வெயிட்டு. என்னைய மாறி உங்களில் ஒருவன் யாராவது உங்க கத்தர் எழுப்பி இருக்கிறாரா? எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு வெயிட்டு, எவ்வளவு வெயிட்டு. ஒண்ணு சொல்லட்டுமா? சின்ன வயசுல இருந்து நான் யாரு தெரியுமா? யுத்த வீரன். இவ சொல்ற வார்த்தை பூரா யாருக்குள்ள போய் பதியுது? தாவீதுக்குள்ள. ஜீசஸ். அன்னைக்கு இருந்த ராஜாக்குள்ள, சவுலுக்குள்ள, சவுல் ராஜாக்குள்ள, சேனைக்குள்ள போய் பதியுது. எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு ஹைட்டுங்க? 6 முழமும் 1 ஜான். நம்ம எத்தனை முழம் இருக்கிறோம்? 6 முழம்னா 12 அடி. ஜீசஸ். 1 முழம் 2 அடி வச்சுக்கிடலாமா? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? தமிழ்ல தானே பேசுறேன். 2 அடி, 1 முழம் 2 அடி வருமா? வரும் தானே? அப்போ 6 முழம்னா 12 அடி, 12 அடி. அதுக்கு மேல 1 ஜான், 1 ஜான். அப்ப அது ஒரு 1/2 அடி வச்சுக்கிடலாமா? 12 அடி. 12 அடி.
எவ்வளவு ஹைட் பத்தியா, எவ்வளவு வெயிட் பத்தியா. நான் வச்சிருக்கிற ஈட்டி எவனா தூக்கிடுவீடாடா? ஏய், என் ஈட்டி எவனா தூக்க முடியுமா? அது வெயிட் எவ்வளவு தெரியுமா? அது வெயிட் எவ்வளவு போட்டிருக்குதா? 600 சேக்கலா? ஈட்டி எவ்வளவு வெயிட்டா? 600 சேக்கல் இரும்பு. அப்ப எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு வெயிட். எங்க தெய்வம் என்ன எழுப்பி இருக்காருடா. கத்தருங்கிற என்ன மாதிரி ஒருத்தன் எழும்பி இருந்தா அவர் கத்தரு சொல்லலாம், ஏசுன்னு போலாம். சவுலே எல்லாருக்கும் தோளுக்கு மேல அவன் மட்டும் இருந்தானா. ஆனா சமஸ்த இஸ்ரவேல் எல்லாரும் தோளுக்கு கீழே, அவன் தோளுக்கு கீழே. ஆனா அவனுக்கு முன்னாடி எப்படி நிக்கான் ஒருத்தன்? சொல்லப்போனா மலை மாதிரி நிக்கான். ஹைட்டா, வெயிட்டா. இப்படி கத்தரையும் நிந்திக்கிறான், கத்தருடைய பிள்ளைகளையும் நிந்திக்கிறான். இப்போ இளைஞன் சின்னன் வரான். எங்க வரான்? என்ன போட்டிருக்குதுல? 1 சேக்கல் 15.86 கிராம். 1 சேக்கல் அப்படின்னா 1 சேக்கல்னா அதான் போட்டிருக்கு. 15.86 கிராம் போட்டிருக்கு. இது 600 சேக்கல். 1 சேக்கல் அவ்வளவு இடம்னா 600 சேக்கல் எவ்வளவு எடையா இருக்கும்? 1 சேக்கல் தான் இதோட இடம். அதான் 1 சேக்கல் 15.86. சரி, இருக்கட்டும். அந்த கணக்கெல்லாம் போட்டா நமக்கு மண்டை குழம்பிக்கிட்டு இருக்கு. வேண்டாம், அது வேண்டாம். அவ்வளவு போகும். ஹைட்டு, வெயிட் சொல்லுங்க. ஹைட்டு, வெயிட். இவன் தான் நின்னிக்கா. உனக்கு முன்னாடி நிக்கிற ஆளு அப்படிதான். உனக்கு இருக்கிற பிரச்சனையும் அப்படிதான். ஐயோ அப்பா, மலை மாறி நிக்கானப்பா. இந்த பிரச்சனை மலை மாறி இருக்குப்பா. அந்த பிரச்சனை தான் உன்னை பார்த்து சொல்லுது, ஏசுன்னு போறிய. என்ன பாரு, எவ்வளவு வெயிட்டு, எவ்வளவு ஹைட்டு. உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு? காலம்பூரம் பாடுபட்டாலும் உன்னால ஒண்ணு செய்யவே அப்படின்னு சொல்லி அந்த ஹைட்டா இருக்கிற, அந்த வெயிட்டா இருக்கிற அந்த பெரிய பிரச்சனை செய்யுது, பயமுறுத்தி சொல்லுது. இந்த பயமுறுத்த வார்த்தை எல்லாருக்கும் போயிட்டு உள்ள போயிட்டு இப்ப அந்த இடத்துல விதை அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சுல, அது முளைச்சு வந்து நிக்கு. அப்படி வந்து நிக்குது. அண்ணன் மாற அண்ணே நல்லா இருக்கேனே, அப்பா உன்னைய கேட்டுட்டு வர சொன்னார்னே, உன்னை அடையாளத்தை வாங்கிட்டு வர சொன்னார், உன்னை பார்த்துட்டு வர சொன்னார்னே, எப்படின்னு நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் வாரான். உங்களில் ஒருவன். இப்ப அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் திருப்பி பேசுறது காது இவன் கேட்கல. இப்ப காது எங்க போயிட்டு, கைட்டு, வெயிட்டு, அவன் பேச சத்தம். அண்ணன் சொல்லிடுறான், நல்லா இருக்கேன்டா, யுத்தம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு அதை கவனிக்கல. காது எங்க இருக்குது? ஹைட்டு, வெயிட். ஒருத்தன் பேசுறான்ல, என்ன பேசுறான் இவன் என்ன பேசுறான் அப்படின்னு கவனிச்சா உடனே இவன் நட மாறுது. யாருடா அது இவன் இப்படி பேசுறான்? ஒருத்தன் விதையா வந்து நிக்க, அபிஷேகம் பண்ணி முளைச்சு வந்து நிக்க. எவன்டா அது? இவன் முழிக்கிற மொழியையும் இவன் தோற்றத்தையும் சிலர் பார்த்துட்டாங்க. பார்த்து வந்து சொல்றாங்க, இவனை கொன்னா. இதெல்லாம் எங்க எழுதி கேட்கப்படாது, ஆவியானவர் சொல்லி இருந்தது. இவன் மொழியையும் இவன் நடையும் பார்த்துட்டு இஸ்ரவேலர்கள் வந்து சொல்றாங்க, இவனை கொன்னவனுக்கு ராஜா என்ன செஞ்சுருவாராம்? தன்னுடைய குமார் கனப்படுத்துவாராம். அவர் மகளை கொடுப்பாராம், இன்னும் வெகுமதியை கொடுப்பாராம்.
இப்ப அண்ணன்டா விசாரிக்கிறத விட்டுட்டான். இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும்? நட்ட மாறிட்டு, பேச்சு மாறிட்டு, ஒவ்வொருத்தனும் போய் கேட்கறான், இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும்? அண்ணன் வந்து அண்ணனுக்கு கோவம் வந்துட்டு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் இத காதுல வாங்காம என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்காள, என்னத்த பேசிக்கிட்டு இருக்காள, துணிகரத்தை நான் அறிவேன், கொஞ்சம் ஆட விட்டுட்டு நீ இப்படி பொழுதுபோக்குறதுக்கு துணிகரத்தமா யுத்தத்தை பார்க்க வந்தியா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அண்ணனை பார்த்து சொல்றான், நான் வந்ததுக்கு நான் சின்னவன் தான் அண்ணன், அண்ணன் நான் சின்னவன் தான், ஆனா என் மேல இருக்கிற அபிஷேகம் சின்னது அல்ல. நான் வந்ததுக்கு அப்பா என்ன அனுப்பி இருக்காருனா முகாந்திரம் உண்டு. இப்படி ஒவ்வொரு அண்ணன்ட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல இடத்துல ஒவ்வொருத்தன் போய் கேட்கறான். செய்தி எங்க போயிட்டு ராஜாவுக்கு போயிடுச்சு. சவுல் ராஜா இப்ப அவன் வாரான். தம்பி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா? நீ சின்னவன்பா. அவன் சின்ன வயசுல இருந்த யாரு? யுத்த வீரன். இப்போ சவுலிடத்துல தாவீது சொல்றான், அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன் நீங்க சொல்றீங்க, இது அவன் சொன்னதானே சொல்றீங்க? என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு அது வாயில பிடிச்சு வச்சிருக்கும் போது நான் பதறல, நான் கதறல, அது பின்னாடி தொடர்ந்து போய். எப்படிங்க தொடர முடியும்? சிங்கம் கரடி ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போகுது, ஆடை பிடிச்சிட்டு போகிற சிங்கத்தையும் கரடியும் யாராவது தொடருவாங்களா? அப்பா ஒண்ணுதானே, போனா போட்டும், கொஞ்சம் ஆட இருக்க பத்திட்டு ஓடிடுவோம். அப்படி என்னல இவன் மேல இருக்கிற அபிஷேகம் சத்ருவை தொடர செய்து. நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, உங்கள் மேல் உங்க உடைமைகளை கவ்வின சில சத்ருவனை தொடர போற. தொடர்ந்து அவ பற்கள்ல கவ்விருக்கல சில உன்னுடைய நன்மைகளை அதை நீ பிடுங்க போற. தீர்க்க சத்தம் கத்த செய்ய போறார், ஒன்ன கூட தான் செய்ய போறார். இது தொடர்ந்து அப்படி எழுதி போட்டிருக்கு. இதை இவன் தான் சொல்றான், தொடர்ந்து போய் அது பற்களுக்கு விளக்கி செய்த போது அது என் மேல இணைஞ்சதுதான், பாஞ்சது, அது தாடியை பிடிச்சு அடிச்சு கொன்னு போட்டேன். அப்படி சொல்லிட்டு விருத்த சேதனம் இல்லாதவன் அந்த மிருகத்துல ஒன்னா இருப்பான். ஒரே ஒரு வார்த்தை, அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஜீசஸ். 26 வாசிங்க, 26, 17, 26. அப்பொழுது தாவீது தன்னண்டை நிற்கிறவர்கள் பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை விருத்த சேதனம் இல்லா இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். ஒரே ஒரு வார்த்தை, இவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாதவன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதுதான் விருத்த சேதனம். அதுக்கு ஆதாரம்லாம் சொல்ல முடியும், வசனம்லாம் இருக்கு, கலாத்தியர்ல இருக்கு, ஆமை பிலிப்பியர்ல இருக்கு, ஆமை சொல்ல முடியும். வேணா குறிச்சுக்கிடுங்க. ஆமை கலாத்தியர் 6:15, பிலிப்பியர் 3:3. அல்லேலூயா. இந்த துணிச்சல் வந்த உடனே இந்த அபிஷேகம் மேல ஆபரேட் ஆகுது. இந்த அபிஷேகம் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் இப்ப வெளிப்படுது.
எதுக்கு என் மேல் அபிஷேகத்தை ஊற்றினாரு? அது முளைச்சு விருட்சமாகும்படி, ஏதோ அடைப்பட்டு இருக்கிற இடத்துல இருக்கும்படி அல்ல, மறைவிடத்துல இருக்கும்படி அல்ல, புதஞ்சு கிடக்கும்படி அல்ல. இன்னைக்கு தாவீதின் அந்த ராஜாத்தின் அபிஷேகம் என்ன செய்ய போகுது? விருட்சம் அடைய போகுது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இந்த தாவீதுக்களை எழுப்புகிற அபிஷேகம் இன்னைக்கு விருத்தி அடைய போகுது. அது விருட்சமா மாற போகுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் சின்னவன் என்னைக்குமே பெரிய பெரிய காரியத்தை எடுக்க மாட்டான். சின்னவன் என்னைக்கும் பெரிய அபிஷேகம் மேல இருக்கு. இப்ப இந்த பெரிய அபிஷேகம் சொல்லுது, இந்த நாயை துரத்துறதுக்கு ஒரு கல்லு போதும்டா, இந்த நாயை கொள்ளதுக்கு. நான் நம்புறேன், இந்த காட்டுல ஆட்டை பிடிச்சிட்டு போச்ச சிங்கம், கரடி, இதை எப்படி அடிச்சிருப்பாங்க? அநேகர் சொல்றாங்க தடி வச்சு அடிச்சிருப்பான், இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னதாகவே அது பற்களிலிருந்து அதை பிடுங்கணும்னா அதுக்கு என்ன அடி விடணும்? அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அது விழுந்தானையா கோழியாத்து செத்த. கோழியாத்து மட்டும் விழல, சிங்கமும் கரணியும் அடிச்சு அடி எங்க? நெத்தியில. நெத்தியில விட்டு அடியிலாதான் அது வாய ஆணு பிளந்துச்சு. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவன் இல்ல, மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, மொரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு பையல, அற்புதம் தான் பையல, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி குதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையல, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி குதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அது வெண்ணானையா கோழியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அது வெண்ணானையா கோழியாத்து செத்தபடி. ஒரு ஊட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, ஒரு ஊட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, வரட்டி அடி வரட்டி அடி நெத்தி அடி, வரட்டி அடி மொரட்டி அடி நெத்தி அடி. அல்லேலூயா. தேவ மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மை. தடியை வச்சு அடிச்சான் உண்மை. ஆனா அதுக்கு முன்னகுட்டிக்கு அடிச்ச அடி என்ன அடி? உருட்டுக்கள் அடி, கூழாங்கல் அடி. இவனுக்கு அப்பப்ப என்ன வேலை தெரியுமா? ஆற்றுல கூழாங்கல் எடுக்கிறதா வேலை. ஆமா, கூழாங்கல் எடுக்கிறதா வேலை. உண்மை. சத்ருவை வீழ்த்துவதற்கு கூழாங்கல். ஓகே, இப்போ சுருட்டு கவனு இருக்குது, ஆனா என்ன இல்ல? கல்லு இல்ல. நாய் அடிக்கிறதுக்கு பெரிய பட்டயமா வேணும், ஈட்டியா வேணும். பாரு, இப்போ போய் நேரு ஆத்துல போனான். அவனுக்கு தெரியும் எந்த கல்ல எடுக்கணும் தெரியும். கூழாங்கல்ல தான் எடுத்தான். 5 கூழாங்கல் எடுத்து மெய்ப்பனுடைய அடப்பையில போட்டான். அடப்பையில என்ன இருக்கு தெரியுமா? இவன் அபிஷேகம் பண்ணின அபிஷேக தைலம் அடப்பையில இருக்கு. கல்லு பூரா இப்போ அபிஷேகத்துக்குள்ள இருக்கு. கூழாங்கல் ஆகிய நீ, கூழாங்கல் ஆகிய நீ அபிஷேகத்துல இருக்கு. ஒரு சின்ன தாவீது, சின்ன கூழாங்கல், ஹைட்டு வெயிட்டு பாதியா. இது சின்ன தாவீது தான், சின்ன கூழாங்கல் தான். அந்த சின்ன தாவீதும் சின்ன கூழாங்கல்லும் எதுல நிரம்பி இருக்கு தெரியுமா? இந்த அபிஷேகத்துல. இந்த அபிஷேகத்துல இருக்கிறதுனால நீ பெரியவன் ஆவாய், சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். எல்லாரும் சத்துருக்கு பயந்துதான் ஓடுவாங்க. ஆனா அபிஷேகம் நிரம்பி இருக்கிறவன் சத்துருக்கு முதுகு திரும்பி அல்ல, சத்துருக்கு எதிரே. கூழாங்கல் செய்தியில் நான் பேசியிருக்கிறேன். இந்த கூழாங்கல் செய்தி நம்ம உயிர்ப்பிச்ச செய்தி. அட்டப்பையில போட்டிருக்கிற கூழாங்கல் உள்ள என்ன இருக்கு? அபிஷேக எண்ணெய்க்குள்ள கூழாங்கல் இருக்கு.
இப்போ ஓடும் போது தாவீது ஓடுறான். யாருக்கு நேரா ஓடுறான்? ஹைட்டு வெயிட். பிரச்சனைக்கு எதிரா நீ போவ. அவன் சொல்றாரு, பிரச்சனை கண்டு பயந்து ஓட மாட்ட, பிரச்சனைக்கு எதிரா நீ போவ. காரணம் கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருக்கு. ஒரு பாக்கெட்ல தண்ணீரை வச்சு சில கற்களை போட்டு 5 கிலோ போட்டுக்கிட்டு நீங்க ஓடி பாருங்க, எப்படி இருக்கும்? சலச்சல சலச்சல சலச்சல. இப்ப உள்ள கிடக்கிற கூழாங்கல் அபிஷேகத்துல குளிச்சு ஊறி வீரியமானுக்கு தாவீது என்ன எடுத்துரு, என்ன கையில எடுத்துரு, என்ன அபிஷேகம் பண்ணிட்டால, என்ன அபிஷேகத்துல போட்டுட்டால, இந்த சத்துருவை வீழ்த்ததுக்கு, இந்த வெயிட்டாய் கைட்டாய் நிக்கிறவன அழிக்கிறதுக்கு என்ன எடுத்துரு. ஒண்ணு துள்ளுது, ஒண்ணு துள்ளுது. நான் சொல்லுவேன், இந்த கூழாங்கல் அபிஷேகத்துல நிரம்புது மட்டும் இல்ல, சூடா இருக்கு. சூடா இருக்கு. ஐயா சூடா இருக்கு. ஒத்தையில சூட உண்டாகாது. 2 பேர் பேதம் அப்படிதான் சொல்லுது. 2 பேர் சேரும்போதுதான். இது 5 பேர் சேர்ந்துட்டு 5 சேர்ந்ததுனால இப்போ சூடு அதிகமாயிட்டு. சூடு அதிகமாங்கின ஒரு கூழாங்கல்ல, சின்ன கூழாங்கல்ல தான். ஆனா சூடுன்னு சொல்லும்போது நெருப்பு. ஆமென். அக்னி. ஆமென். அக்னி முன்னாடி தான் நிற்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. சின்ன தாவீது அந்த சுருட்டு கவன்ல வச்சு அப்படி சொலட்டி விடுறான். ஏற்கனவே கரடிக்கு அந்த அடிதான், சிங்கத்துக்கு அந்த அடிதான். அதே அடி யாருக்கு உள்ளது? ஹைட்டு வெயிட் பெருசு. மழை நினைக்கியா? ஒரு கல்லு போதும். ஒரு கல்லு போதும். அந்த கல்லு யாரு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மூளைக்கல்லா இருக்கிறாரு. அந்த கல்லை உயரப்படுத்து. இயேசு என்கிற நாமத்தை உபயோகப்படுத்தினா ஹைட்டும் வெயிட்டும் சமபூமியாகும். பெரிய பர்வதமே ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முழுவதாய் சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் ஒண்ணு இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போறாரு. ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு விசேஷமா கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. ஆயத்தப்படலாமா? ஒரு கல்லுல சின்னவன் தான், சின்ன கல்லு தான். அபிஷேகம் பெருசு, பெரியவன். ஆண்டவர் முன்னாடி அவன் சின்னவன் தான். ஹைட்டு வெயிட்டு. நான் சொல்றேன், ஆண்டவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இவன் எத்தனை முழம் உயரம்? 6 முழம், 12 அடி, 12 அடி. 12. நம்ம கணக்குப்படி ஒரு ஒரு துல்லியமா சொல்ல முடியாது, ஆனால் நம்ம கணக்குப்படி எவ்வளவுதான் சொல்லலாம். ஒரு 12 அடி. 12 அடி. ஆனா தெய்வம் எப்படிப்பட்டவரு? வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. உட்கார்ந்து இருக்கிறாருங்க சிங்காசனத்துல. அவருடைய பாதத்தை எங்க வச்சிருக்காரு? பூமியில. எந்திரிச்சு நின்னாருன்னா அதை சிந்திக்க முடியுதா? அவரு எந்திரிச்சு நின்னா 12 அடி எம்மாத்திரம். அததான் தாவீது சொன்னா, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நீ எம்மாத்திரம். பெரிய பிரச்சனை, மழை, நீ எம்மாத்திரையா? அப்பாவா ஒழுங்கா ஒண்ணு அபிஷேகம் பண்ணுகிறவரை ஒழுங்கா அறிஞ்சுக்கிட்டியனா, இதெல்லாம் எம்மாத்திரம். பா, எவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன சொல்வ? எம்மாத்திரம். அவரு நான் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவரா? உட்கார்ந்து இருக்கிறாங்க. வானம் அது சிங்காசனமா, பூமியோடைய பாதப்படி. அவர் எந்திரிச்சாருன்னா அப்ப எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு வெயிட்டா இருப்பாரு. அந்த ஹைட்டுக்கு முன்னாடி, அந்த வெயிட்டுக்கு முன்னாடி இவன் ஹைட்டான்.
இவன் வெயிட்டான். ஜீசஸ் நான் சொல்லுவேன், ஏ நீ ஹைட்டு தான்ப்பா, நீ வெயிட்டு தான்ப்பா. அவர் ஒன்ன விட பல 1000 மடங்குக்கு ஹைட்டு வெயிட்டு உண்டு. அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகமோ சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது அல்ல. அது ஒண்ணு அழிச்சிரும். அந்த அபிஷேகத்தை தான் நீ கொண்டு வந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் தான் சிலருக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு, சிலருக்கு இனிமே ஊற்ற போறாரு. ஹல்லேலூயா. அவன் நினைச்சான், ஏய் ஹைட்டும் வெயிட்டும் நான் இருக்கிறேன், என்ன அழிக்க ஒருத்தனும் இல்லை, என்ன போல ஒருத்தன் உங்க தெய்வம் எழுப்பல அப்படின்னு நினைச்சா. தாவீது சொல்றான், நீ ஹைட்டு தான் வெயிட்டு தான், ஆனா உன்னை படைச்ச தெய்வம், உனக்கு மேலான தெய்வம், வானது சிங்காசன பூமி எனக்கு பாதுபடி சொன்னவர் அவருடைய அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறாரு. அவருடைய அபிஷேகத்தினால இயேசுங்கிற நாமத்துல வர்றேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் அந்த நாமத்தினால தான் அவனை மேற்கொண்டான், ஜீசஸ் அவனை அழிச்சான். வேதம் சொல்லுது, தாவீதின் கையில என்ன இல்ல? பட்டயம் இல்ல. நான் நம்புறேன் அந்த கோலியாத்து இந்த சின்ன பையனுக்கு என்ன எடுக்காண்டான்? பட்டயம் எடுக்காண்டான். பட்டயத்தை உரையில இருந்தே எடுக்கல. நான் கடந்த நாள் ஒரு செய்தியில சொன்னேன், பட்டயம் சொல்லிச்சான், கோலியாத்து எடு வெளியே, எடு வெளியே எடுத்துரு. சின்ன பையன் நினைக்காத, வெளியே கடப்பா உள்ள சின்ன பொடி பையன் வாரா, இதுக்கெல்லாம் பட்டயமா? நான் எவ்வளவு அடி ஹைட்டு, எவ்வளவு அடி வெயிட்டு உனக்கு தெரியும் தானே? பட்டயமே எவ்வளவு நாள் கையாண்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இதெல்லாம் பெருசா? தயவு சொல்றேன் கேளு, பட்டயத்தை எடு, பட்டயத்தை எடு. கடை உள்ள ஜீசஸ் இப்போ பதிஞ்ச கல்லு சொல்லுது தாவீதை பார்த்து, தாவீது உள்ள நான் இருக்கேன், வா வா ஓடி வா. இவன் மேல ஏறி நின்னு இவன் பட்டயத்தை உருவே. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதே போல இந்த பட்டயத்தை கையை வைக்கும்போது, யாரு பட்டயம் சொல்லுது? யாரு? தாவீது. எடு எடு, எனக்கு தேவை. யாரு கையிலயா? வீருடைய கைகளில தான் நான் இருக்கணும், வீருடைய கையில தான் நான் இருக்கணும். ஜீசஸ் ஒருத்தரை எடு எடுனா எடுக்க முடியலன்ட்டான், நீ எடு. ஜீசஸ் எடுத்தான், தாளைய துண்டக்கு கையில தூக்கிட்டு வரான். எஸ் 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 நான் சொன்ன சின்னவன் 1000 எஸ் சிறியவன் பலத்த ஜாதிமா. க்ளோரி அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை ஊற்றுறாரு. க்ளோரி முழங்கால் போடுறியா? க்ளோரி எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாயா? ஜீசஸ் எவ்வளவு தாகமா இருக்கிறாயோ? இந்த அபிஷேகம் இன்னைக்கு உன் மேல ஆபரேட் ஆக போகுது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.